ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம எம்டி குஸ்கா குக்கரில் எப்படி குழையாமல் செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம். குஸ்கா ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதோட அளவுகள் வச்சு தான் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதுக்குண்டான அளவுகள் கூட்டி செஞ்சுக்கோங்க. அதிகமாக செய்யும்போது இந்த அளவுகள் டபுளாக செஞ்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம 2 பெரிய சைஸ் பல்லாரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. நம்ம குஸ்காலையும் சரி பிரியாணிலையும் சரி டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வெந்து வரணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டுருங்க. இப்போ இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. இந்த ரெசிப்பிலேயே நீங்கள் தக்காளி இன்னொன்று சேர்த்து செஞ்சிங்கன்னா நமக்கு தக்காளி பிரியாணிங்க. 2 in 1 ரெசிபி மாதிரிங்க இது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துக்கலாம். நம்ம குஸ்கா ரெசிப்பியில் மல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எவ்வளோ நல்லா அழகாக வதக்கி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குழைவாக வேகட்டுங்க. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக நம்ம 2 பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துக்கிறோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவே சீரக சம்பா இல்லை பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 2 விசில் வரட்டும். 3ஆவது விசில் வரும்போது நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 3ஆவது விசில் வரப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம் போட்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு சாப்பாடு குழையாது. இந்த ரெசிபின்ட்டு இல்லை, எந்த ரெசிபிக்குமே நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தம் போட்டு பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழையாமல் ஒத்தொத்தையாக உதிரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் நான்வெஜ் எடுக்காதப்போ இந்த குஸ்கா ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் குஸ்கா சாப்பிட்டிங்கனாலே நமக்கு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். கூட ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் வெங்காயம் முட்டை சேர்த்து சாப்பிடும்போது சொல்லவே வேண்டாம், நமக்கு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் இன்றைக்கி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணியும் பாருங்கள்.